என்னுடைய வளர்ச்சி வந்து சிலருக்கு பிடிக்கல. நான் நடித்த படம் வந்து ஓடணுன்னா அதுக்கு நான் காரணம் இல்லைன்னு சொல்கிறாங்க தயாரிப்பாளரை. அதே ஓடலைன்னா ஒட்டுமொத்தமாக என்ன வந்து கார்னர் பண்ணி இவர் தான் காரணம்னு ஒதுக்க நினைக்கிறாங்க. அமரன் படத்தினுடைய வெற்றி நானும் ஒரு பங்குங்கிறார். அமரன் படம் இந்த அளவுக்கு போயிருக்குன்னா நானும், அதுக்கு முன்னாடி பண்ண படம் ஓடலையே. அப்படிங்கும் போது ஒரு நடிகருக்கு அவருக்கு என்ன அந்த படத்தில் பங்கு இருக்கோ அது கண்டிப்பாக இருக்கும். அதை வந்து நான் என்ன வந்து டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு இடத்துல இருந்து வளர்ந்து வர்றப்ப சில போட்டிகள் எதிர்ப்புகள்லாம் போராட்டங்கள்லாம் சொல்றது வந்து ஏன் பண்றாரு, ஒரு நம்ம மேல ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்றாரோங்கிற ஒரு சந்தேகம் வருது. எல்லா தொழிலையும் எதிர்ப்பு இல்லாத தொழில் எங்க இருக்கு? அரசியல் இல்லாத எதிர்ப்பா, அரசியல் இல்லாத கால வரி விடுறதா? எல்லா தொழிலையும் எதிர்ப்பும் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் தாண்டி வர்றதுதான் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் இருக்குதான் செய்யும். இதை வந்து சமீப காலமா சிவகார்த்திகேயன் வந்து என்ன அமுக்க பார்க்குறாங்க, என்ன வந்து இது பண்றாங்க அப்படின்னு ஒரு தன் மேல் உள்ள ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்றாரு, ஸ்ட்ராட்டஜியாக பயன்படுத்துறாரு. ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பத்தின ஒரு விஷயம் போயிட்டு இருந்துச்சு. அதுல இருந்து இதை தன்னை காப்பாத்திக்கிறது. அமரன் ஸ்பெஷல் ஷோவில் வந்து சூர்யா, ஜோதியா எல்லாருமே இப்போ கலந்துக்கிட்டாங்க. ஆனால் அந்த விழாவில் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் இல்லை. மற்ற எல்லா இதுலேயுமே இருந்தார். சூர்யா வர ஸ்க்ரீனிங் மட்டும் சிவகார்த்திகேயன் இல்லை இல்லையா? இல்லை, பகையை மறக்காம அன்னைக்கு கோயின்சிடென்ட். ஆனால் அவருடைய படத்துக்கு பார்க்க வர்றாங்கன்ற போது அவர்கிட்ட சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. பட் சிவகார்த்திகேயன் இப்போ அந்த தனக்கு இருக்கிற ஒரு இமேஜை மறைக்கிறதுக்காக எல்லாரோடையும் நெருக்கமாக இருக்கக்கூடிய, எல்லார்ட்டும் நான் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறேன், நம்ம சிம்பிளான ஆள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கன்வே பண்ண பார்க்குறாரு. அப்படிங்கும்போது புறநானூறு படத்தில் வந்து சிவகார்த்திகேயன் வில்லனா ஜெயம் ரவி எப்படி நடிக்க ஒத்துக்கிட்டார் அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியாக இருந்தது. இல்லை, ஜெயம் ரவிக்கும் சிவகார்த்திகேயனுக்குமே ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கு. ஓ ஓகே. என்ன சொல்றது, ஒரு இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் சுபைர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். சிவகார்த்திகேயன் அவருடைய வளர்ச்சி வந்து அபரிவிதமான வளர்ச்சி. அதற்கான உழைப்பையும் அவர் வந்து போட்டிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். சமீபத்தில் கொடுத்த ஒரு நேர்காணலில் வந்து என்னுடைய வளர்ச்சி வந்து சிலருக்கு பிடிக்கல. நான் நடித்த படம் வந்து ஓடணுன்னா அதுக்கு நான் காரணம் இல்லைன்னு சொல்கிறாங்க தயாரிப்பாளரை. அதே ஓடலைன்னா ஒட்டுமொத்தமாக என்ன வந்து கார்னர் பண்ணி இவர் தான் காரணம்னு ஒதுக்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? யார் அப்படி ஒதுக்க நினைக்கிறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, ஒதுக்க நினைக்கிறாங்கன்னா சமீப காலமாக அவர் சுற்றி வந்து சில சர்ச்சைகளை மென்ஷன் பண்ணி சொல்கிறார். ஒரு நடிகர் வந்து என்னை யாரும் வளர்த்து விட்டாங்கன்னு, யாரும் அப்படின்ற மாதிரி சொன்னதில் யாரை சொல்கிறாருன்னு தெரியும். அதனால் வந்து அந்த விஷயத்த சொல்கிறாரு. படம் ஓடிடுச்சுன்னா அது காரணம் நான் இல்லை அப்படின்ற அமரன் படத்தினுடைய வெற்றி நானும் ஒரு பங்குங்கிறார். அமரன் படம் இந்த அளவுக்கு போயிருக்குன்னா நானும், அதுக்கு முன்னாடி பண்ண படம் ஓடலையே. அப்படிங்கும் போது ஒரு நடிகருக்கு அவருக்கு என்ன அந்த படத்தில் பங்கு இருக்கோ அது கண்டிப்பாக இருக்கும். அதை வந்து நான் என்ன வந்து டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா, அதற்கு சில ஒரு இடத்துல இருந்து வளர்ந்து வர்றப்ப சில போட்டிகள் எதிர்ப்புகள்லாம் இருக்க தான் செய்யும். அது மாற்றுக்கிறது கிடையாது. அதெல்லாம் மீறி வர்றது தான் எதிர்ப்புகள் தான் வளரவே முடியும். அதை வந்து இவர் வந்து என்னை அங்கே யாரும் வளர்த்து விடலை, போராட்டங்கள்லாம் சொல்கிறது வந்து ஏன் பண்ணுறாரு, ஒரு நம்ம மேலே ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறாரோங்கிற ஒரு சந்தேகம் வருது. இப்போ எல்லா தொழிலையும் எதிர்ப்பு இல்லாத தொழில் எங்கே இருக்குது? ஒரு இப்போ மளிகை கடை வச்சாருன்னா ஏற்ற மாதிரி இன்னொரு மளிகை கடை வச்சாருன்னா ஆப்போசிட் கடைக்காரர் அவரை வந்து காலி பண்ணுறதுக்குள்ள வேலையை தான் பண்ணுவார். அப்போ எல்லா தொழில்களையும் எதிர்ப்பும் இருக்கும். அரசியல் இல்லாத எதிர்ப்பா, அரசியல் இல்லாத கால வரி விடுறதா? எல்லா தொழிலையும் எதிர்ப்பும் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் தாண்டி வர்றது தான் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் இருக்க தான் செய்யும். இதை வந்து சமீப காலமாக சிவகார்த்திகேயன் வந்து என்ன அமுக்க பார்க்குறாங்க, என்ன வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு தன் மேல் உள்ள ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறாரு, ஸ்ட்ராட்டஜியாக பயன்படுத்துறாரு. ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து அவர் பற்றின ஒரு விஷயம் போயிட்டு இருந்துச்சு. அதுலேருந்து இதை தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு இந்த வேலையை செய்கிறாரோங்கிற சந்தேகம் இருக்குது. தான் ஒரு அப்பாவி, நான் இந்த பேக்ரவுண்டும் இல்லை, நான் முன்னாடி வந்திருக்கேன், என்னை காலி பண்ண பார்க்குறாங்க, அப்போ எல்லாமே பொய், என் மேல் வரக்கூடிய குற்றச்சாட்டு எல்லாமே பொய்ங்கிறத அப்படி திருப்ப தான் ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணக்கூடிய வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. கடந்த காலங்களில் அவருக்கும் அருண் விஜய்க்கும் நடந்த ஒரு பிரச்சனை, மஞ்சப்பையோடு வந்துட்டாங்க அப்படின்னு சிவகார்த்திகேயன் விமர்சனம் பண்ணார். அதே அருண் விஜய் தான் வந்து வாலா 25 நீங்கள் வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவரே தான் கூப்பிட்டுருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சூர்யா ஃபேமிலி தான் வந்து சிவகார்த்திகேயன் வந்து அழிக்க நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சர்ச்சையும் போனது. ஆனால் அதையெல்லாம் மறந்துட்டு அமரன் ஸ்பெஷல் ஷோவில் வந்து சூர்யா, ஜோதியா எல்லாருமே இப்போ கலந்துக்கிட்டாங்க. ஆனால் அந்த விழாவில் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் இல்லை. மற்ற எல்லா இதுலேயுமே இருந்தார். சூர்யா வர ஸ்க்ரீனிங் மட்டும் சிவகார்த்திகேயன் இல்லை இல்லையா? ஸோ வந்து அவங்கெல்லாம் இறங்கி வந்துட்டாங்க. சிவகார்த்திகேயன் வந்து இறங்கி வராமல் பகையை மறக்காமல் இருக்கார், அப்படி தான் எடுத்துக்கணுமா? இல்லை, பகையை மறக்காமல் அன்னைக்கு கோயின்சிடென்ட். ஆனால் அவருடைய படத்துக்கு பார்க்க வர்றாங்கன்ற போது அவர்கிட்ட சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. பட்டு சிவகார்த்திகேயன் இப்போ அந்த தனக்கு இருக்கிற ஒரு இமேஜை மறைக்கிறதுக்காக எல்லாரோடையும் நெருக்கமாக இருக்கக்கூடிய, எல்லார்ட்டும் நான் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறேன், நம்ம சிம்பிளான ஆள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கன்வே பண்ண பார்க்குறாரு. அப்படிங்கும்போது அன்றைக்கி கோயின்சிடெண்ட்டாக தவிர்த்துக்கலாமே ஒழிய திட்டமிட்டே தவிர்த்திருப்பாருங்கிறது எனக்கு தோணலை.
அதே மாதிரி ஐடிவிங் வச்சிருக்கிற ஒரே நடிகர் இவர் தான் அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் வருது. அது உண்மைதானே? அது ஐடிவிங் வச்சிருக்காங்க, எல்லா நடிகரும் ஐடிவிங் வச்சிருக்காங்க. ஓகே. எல்லா முதல்ல இவர் தான் வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, இவரும் வச்சிருக்கிறாரு. எல்லா நடிகரும் ஐடி விங் வச்சிருக்கிறாங்க. ஐடி விங்க்கு பேசக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. சிலர் வெளியில கொடுத்து பண்றாங்க, ஓகே, அவுட் சோர்ஸ் கொடுத்து பண்ற மாதிரி ஒரு ஐடி கம்பெனிஸ்ல இதுக்குன்னே சில கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனிகளில் கொடுத்து எங்களை ப்ரொமோட் பண்ணுங்க. சமீபத்தில் பிக் பாஸ்க்கு போன ஒரு பையன் கிட்டத்தட்ட ஒரு பெரிய அமௌண்ட்டை தனக்கு ப்ரொமோட் பண்ணுறதுக்காக அலாட் பண்ணிட்டு போயிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு இன்னைக்கு ஐடி உள்ள இருக்கிற பையனா உள்ள இருக்கிற பையன் முத்துக்குமரனா ஒரு பையன், அந்த ஒரு தம்பி தான் ஒண்ணுங்க. அந்த மாதிரி இப்போ சௌந்தர்யாவை தான் சொல்லுவாங்க, அவங்க தான் வந்து டிஆர் வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு டெலிவிஷன் ஷோவுக்கே தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கு பண்ணக்கூடிய நேரங்கள் நடிகர்கள் இன்னைக்கு எல்லாமே ஐடி விங்கிறது ஒரு மஸ்ட் தேவை அப்படிங்கிறாங்க. சில பேர் சொந்தமாகவே யூனிட் போர்டு வச்சிருக்காங்க, நடத்திக்கிட்டு இருக்காங்க. சில பேர் வெளியில் அவுட் சோர்ஸ் கொடுத்து பண்ணுறாங்க. அப்போ ஐடி விங்கு எல்லாருமே வச்சுருக்காங்க. அரசியல் கட்சிகளோட சினிமா நடிகர்கள் தான் அதிகமாக வச்சுருப்பாங்க முடியும். அரசியல் கட்சிகளோட சினிமா நடிகர்கள் பண்ணுற அட்ராசிட்டி தான் இன்றைக்கி அதிகமாக போச்சு. பவுன்சர்ஸோட வர்றது, கேரவன்னு கூட வர்றது, ஒரு கூட்டமாக இருந்தால் அந்த இடத்துல போய் தன்னை வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிறது. இப்போ கலைய நிகழ்ச்சியெல்லாம் என்ன நடக்குது, எங்கே நடக்குது? அவங்களுக்கு காலேஜஸ்லாம் நடக்குது. அது ஏன் பண்ணுறாங்க? அங்கே ஒரு 1000 பேர் ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா 1000 பேர் கையிலையும் ஃபோன் இருக்கும். இந்த படத்தை பற்றியோ மற்ற டீட்டெயிலை பற்றியோ பேசுவானுங்க. வேணும்னே அந்த ஷோவில் ஒரு கண்டென்ட்டை கொடுக்குறது. இப்போ வந்து அது வந்து வேணும்னே ஒரு கண்டென்ட்டை கொடுக்குறது. அங்கே வந்து ஒரு வாண்டடாக எல்லா விழாவில் போய் மிஸ்கின் தான் வந்து கண்டென்ட் கொடுக்குறது. ஒரு கூல் சுரேஷ் மாதிரி ஆகிட்டு வர்றாருன்னு நினைக்கிறப்ப போய் கண்டென்ட். இப்போ நேற்று ஒரு ப்ரொமோஷனில் நித்யா மேனன் கையில் கிஸ் கொடுத்தது பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. இப்போ இவரை வந்து அந்த இதுக்கு பயன்படுத்துறாங்களாங்கிற மாதிரி மேடை பேச்சாளர் மேடை பேச்சாளர் இன்ஃப்ளூயன்சரா ஆகிறாங்களோங்கிற சந்தேகம் இருக்கு. அதை வந்து எல்லா நடிகரும் பண்றாங்க. எல்லா நடிகரும் ஐடிவிங் வச்சிருக்காங்க, எல்லா நடிகரும் பண்றாங்க. சிவகார்த்தியனும் அது பண்றாரு. ஓகே. அதே மாதிரி புறநானூறு படத்தில் வந்து சிவகார்த்தியன் வில்லனா ஜெயம் ரவி எப்படி நடிக்க ஒத்துக்கிட்டார் அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியாக இருந்தது. ஜெயம் ரவி சமீப காலமாக படங்கள் எதுவும் சரியாக ஓடலை, தொடர்ச்சியாக ஃப்ளாப் படங்கள், அதனால தான் இந்த படத்தில் நடிக்க ஒத்துக்கிட்டாரா? அது எப்படி எடுத்துக்கிறது? நல்ல கதைன்னு எடுத்துக்கிட்டாங்க. ஜெயம் ரவிக்கும் சிவகார்த்தியனுக்குமே ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கு. என்ன சொல்றது, ஒரு ஆங்கரா இருந்து திடீர்னு ஒரு ஹீரோ ஆயிட்டான் அந்த பையன் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் ஜெயம் ரவி ஒரு காலத்தில் இருந்துச்சு. ஓகே. ஒரு ஆங்கரா இருந்த பையன்லாம் ஹீரோவெல்லாம் வந்துட்டாங்க, டக்குன்னு மேலே வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு அசால்ட்டாக லேசியாக ஃபீல் பண்ண காலகட்டங்களாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு அவங்க என்னுடைய டைரக்ஷன்லேயே நடித்தார்னு வச்சுங்களேன். இப்போ இன்னைக்கு வந்து சிவகார்த்தியன் இன்னைக்கு லைம் லைட்டில் இருக்கிறார். லாஸ்ட்டாக 2024 மிகப்பெரிய வசூலை கொடுத்த ஒரு தமிழ் படத்தினுடைய ஹீரோ அப்படிங்கும்போது ஒரு வெற்றி. எப்படி ஒரு ஸ்வீட்டை வச்சிங்கன்னா ஒரு முக்கியம் பாருங்க, அந்த மாதிரி சினிமாவில் ஒரு வெற்றி அடைஞ்சிட்டாருன்னா அவரை சுற்றி ஒரு பெரிய கூட்டம் சேர்ந்துடும். அடுத்த படத்தை சம்பளத்தை ஏற்றிடுவார். அடுத்து ஒரு 10 படத்துக்கு கமிட் பண்ணிடுவார். 2030 அமரனுக்கு அப்புறம் ஏற்றிட்டாரா சம்பளம்? ஆமாம், சம்பளம்லாம் ஏற்றிட்டாரு. அவருடைய பிஸ்னஸ் ஏறி போச்சு. 2028 வரைக்கும் கமிட் பண்ணி வச்சிருப்பாரு அப்படின்னு ஒரு பெரிய ஒரு பரபரப்பே வந்துடும். அதே படம் வந்து கட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு படம் ஓடலை, நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு படம் ஓடின ஆஃபீஸையும், ஒரு படம் ஒரே நாளில் 2 படம் ரிலீஸ் ஆகுது, ஒரு படம் ஓடி பீக்கில் போயிட்டு இருக்குன்னா அந்த ஆஃபீஸையும் லாஸ் ஆன ஆஃபீஸையும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மயான அமைதியில் இருக்கும். இது வந்து ஒரு திருவிழா கூட்டம் இருக்கும். எலெக்ஷன் ரிசல்ட் வந்த மாதிரி தான் அப்படி இருக்கும். சினிமா கம்பெனியை பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தா கச்ச கச்ச கச்சன்னு செருப்பாக இருக்கும். வெளியில் ஒரு 10 கார் நிற்பானுங்க, 2 சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டு அப்படியே ஒரு பரபரப்பாக இருக்கும். வெற்றி பெற்ற ஒரு கம்பெனி. அதே அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு படம் ரிலீஸ் ஆகி நஷ்டமாக போன ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸ் பாய் மட்டும் உட்காந்துருப்போம், ஒரு சின்ன குண்டு பல்ப் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். அது சினிமாவில் வெற்றி யார் பெற்றாலும் சரி உடனே அங்கே ஒரு பெரிய கூட்டம் சேரும். அப்போ சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த சிவகார்த்தியனை நோக்கி இன்றைக்கி ஒரு கூட்டம் வந்து போக ஆரம்பிச்சிருக்கு. அந்த வெற்றியினுடைய வெளிச்சம் தான் இது. சமகாலத்தில் சிவகார்த்தியன் மாதிரி தான் வந்து எமர்ஜான இன்னொரு நடிகர் விஜய் சேதுபதி தான். ஆனால் அவர் மீது இந்த மாதிரியான சர்ச்சையை அவரை அழிக்க இந்த மாதிரி ஒரு டீம் போடுறாங்க, ஒரு கும்பல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்கேயுமே சொன்னதில்லை. ஆனால் சிவகார்த்தியனை சுற்றி இப்படி சர்ச்சை வர்றதுக்கான காரணம் என்ன? 2 பேரும் சேம் டைமில் தான் வந்தாங்க, 2 பேரும் ஒரே பொசிஷனில் தான் இருக்காங்க இல்லையா? அப்போ இல்லை, இன்னொரு இதையும் நம்ம கிளியர் பண்ணிடுவோம். நான் வந்து எந்த பின்புலமுமே இல்லை. சினிமாவில் வந்து நான் வந்து தனியாக வந்து முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு சாப்பாடுக்கு இல்லாமல் வந்து அப்படி பண்ணி எல்லாரும் பேசுவாங்க. நீங்கள் ஏன் கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கு இல்லாமல் ஒன்றுனா ஒரு பெரிய இடத்த அடையணும், ஒரு லட்சியத்தில் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகணும்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் போகணும். படிச்சுட்டு முடிச்சு வேலைக்கு போயிட்டீங்கன்னா லக்ஸுரியாக ஒரு ஏசி ரூமில் உட்காந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு போயிடலாம். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு உயரிய இடத்துக்கு போகணும் அப்படின்னா சில ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். நீங்கள் வசதியாக இருந்தாலும் சரி இல்லாட்டி சரி ரிஸ்க் எடுத்து ஆகணும். நான் எல்லாருமே தனியாக தான் வந்தேன்னா பெரும்பாலும் சினிமாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே தனியாக கொஞ்சம் ஜெயிச்சவங்க தான். இப்போ லிஸ்ட்டில் எடுத்துங்க, கவினா இருக்கட்டும், மணிகண்டனாக இருக்கட்டும், சிவகார்த்தியனாக இருக்கட்டும், இது எல்லாருமே தனக்கு வந்து ஒரு இதாக நடிச்சுக்கிறாங்க. நான் வந்து சினிமாவில் எந்த பின்புலம் இல்லாமல் நான் தனியாக வந்தேன். அப்போ இதை வந்து ஒரு சிம்பத்தியாகவே இப்போ வந்து ஒரு கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அதே நேரத்தில் இங்கே அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வாரிசு நடிகர்கள் பூரா அவங்க எல்லா பேக்கப்போடையும் வந்த அவங்கெல்லாம் இது வரைக்கும் ஒன்றுமே சாதிக்க முடியாமல் போயிட்டாங்க.
பிரபு அவருடைய பையனாக இருக்கட்டும், கார்த்திக் அவருடைய பையனாக இருக்கட்டும், பாரதிராஜா அவருடைய பையன், பாண்டியராஜன் பையன். எல்லாருமே அப்போ வந்து ஜெயிக்கிறதுக்கு திறமையும் அதிர்ஷ்டமும் தான் அது ஒரு என்ட்ரி கார்டு தான். நம்ம வந்து ஆமா. தக்க வச்சுக்கிறது நம்மளோட உழைப்பு. அப்போ இதை வந்து இவங்க வந்து எனக்கு நான் தனியாக வர்றேன், நான் பேக்ரவுண்ட் இல்லை, நான் தனியாக வந்திருக்கேன்னா வந்த இடத்த நீங்கள் எப்படி காப்பாற்றிக்கிறங்கிறது தான் அது. அப்போ இதை வந்து தொடர்ந்து இவங்க வந்து ஒரு விசிட்டிங் கார்டாக அதை பயன்படுத்திக்கிறாங்க. நான் தனியாக வந்து டெவலப் ஆகியிருக்கேன், என்னை வந்து அழிக்க பார்க்குறாங்க, ஒதுக்க பார்க்குறாங்கலாம் யாரையும் பண்ண முடியாது. ஒரு மனிதனை யாரும் அழிச்சிட முடியாது, ஒரு மனுஷனை யாரும் வாழ வச்சிட முடியாது. மிகப்பெரிய உச்சத்தில் இருந்த டேரக்டர் பாரதிராஜா எத்தனையோ ஹீரோவை உருவாக்கியிருக்கார், ஹீரோயினை உருவாக்கியிருக்காரு. அதான் பையனை உருவாக்க முடியலையே, எத்தனையோ முயற்சிகள் எடுத்தாரே. அப்போ யாரையும் உருவாக்கிட முடியாது, யாரையும் அழிச்சிட முடியாது. திறமை இருந்தால் அது வீரியம் உள்ள விதையாக இருந்ததுன்னா எந்த மண்ணிலையும் அது முளைச்சி விருட்சமாக வந்துடும். அப்போ விஜய் சேதுபதி நீங்கள் இவரை கம்பேர் பண்ணுறப்ப விஜய் சேதுபதிக்கும் எதிர்ப்புகள் இருந்திருக்கு. ஆரம்பத்தில் எதிர்ப்புகள் இருந்து வளர்ந்து வரப்போ எல்லா பிரச்சனையும் இருந்திருக்கு. அதை அவர் ஓகேன்னு ஃபேஸ் பண்ணிட்டு போனார், சால்வ் பண்ணிட்டு போனார். இந்த சிவகார்த்தியின் மாதிரியான ஆட்கள் அதை வந்து வெளியில் சொல்லி ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அவர் மேலே விஜய் சேதுபதி வைக்கப்பட்ட விமர்சனம் என்னன்னா வந்து பழக்கத்துக்காக நிறைய டேரக்டருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து அவரே கெடுத்துக்கிட்டாரு, ஃப்ளாப் நிறைய வந்துருச்சு அப்படின்னா. இப்போ மாறிட்டார் அதெல்லாம். இப்பயும் மாறல, இப்பயும் நட்புக்காக சில படங்கள் பண்ணுறேன். நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணான்னு ஒரு பெரிய ஹிட் கொடுத்த டேரக்டருக்காக ஒரு படம் வாய்ப்பு கொடுக்குறாரு. கடைசி விவசாயி பண்ண டேரக்டர், இந்த படம் பெரிய அளவில் பேசப்பட்ட படம். மணிகண்டன், அந்த மணிகண்டனுக்கு ஒரு வாய்ப்பு அடுத்த படம் பண்ணுறாரு. பழக்கத்துக்கு இன்றைக்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு நபர். அவருடைய நண்பர் வந்து கணேஷ்னு ஒரு நண்பர், அவருக்காக அவர் ப்ரொடியூசர் ஆக்குனார். ஆரஞ்சு மிட்டாய், ஆமாம், ரெக்க, அந்த படங்கள்லாம் வந்து கணேஷ் வந்து அவருடைய நண்பர். ஆரஞ்சு மிட்டாய் தான் சொன்னார்னு நினைக்கிறேன், வெளிப்படையாக சொன்னார். எனக்கு தெரிஞ்ச எந்த படத்தையும் விமர்சனம் பண்ணி பேசினதில்லை. அந்த படத்தில் நான் ஏன் நடிச்சேன்னு எனக்கே தெரில, என்ன ஷார்ட் வச்சாங்கன்னு எனக்கு தெரியல, எதையும் கேள்வி கேட்க முடியாது. அவருடைய அதெல்லாம் வந்து வெளியில் சொல்கிறாம கதை கேட்காம நடிக்காமலாம் இல்லை. எப்பயுமே ஒரு நடிகர் அப்கமிங் வர்றப்ப என்னென்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஓகே, அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணப்பட்ட படம் தான் ஆரஞ்சு மிட்டாய். அது சரியாக போல். அந்த கணேஷுங்கிறது வந்து விஜய் சேதுபதியோடைய காலேஜ் மேட்ஸ், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அந்த மாதிரி அவரை ப்ரொடியூசர் ஆக்குனார். நிறைய பேரை வந்து கூட அந்த காலங்களில் பழகினவர்கள், நண்பர்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறார்.